உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்களா? அப்போது இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு ஊரில் கார்த்திக், புவனா என்ற அண்ணன் தங்கை இருந்தார்கள். இருவருக்கும் எப்பொழுதும் சண்டைதான். அண்ணன் கார்த்திக் மகா குறும்பன். அவன் 2ஆம் வகுப்பு படிக்கின்றான். தங்கை புவனா இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை. சின்ன பெண். தாய் தந்தை இருவரும் பணி புரிகின்றார்கள். அப்பத்தாவும் தாத்தாவும் இவர்களுடன் தான் இருக்கிறார்கள். மொத்தம் 5 பேர் இருக்கிறார்கள். ஒரு நாள் காலையில் அப்பாவும் அம்மாவும் பணிக்கு சென்று விட்டனர். தாத்தா வெளியே கிளம்பினார். கார்த்திக், இங்க வா, 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது, தாத்தா சீக்கிரம் வந்துறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பின்னர் கார்த்திக்கும் புவனாவும் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று கார்த்திக் உஷ் உஷ் என்று கத்தியபடி ஓடினான். பயந்து போன புவனா அண்ணனின் சட்டைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். ஒரு பருந்து வந்தது பாத்தியா? பெரிய பருந்து. அச்சச்சோ, அப்புறம் ஏன் விரட்டிட்டு போனீங்க? அந்த பருந்து உன் மூக்கை கடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதனால்தான் துரத்திக்கிட்டு ஓடினேன். ஆனால் அதுக்குள்ளே பறந்தே போயிடுச்சு என்று பயப்படுத்தினான். புவனா அழ ஆரம்பித்து விட்டாள். அம்மா, என் மூக்கு என் மூக்கு என்று அழுதபடியே வீட்டிற்கு சென்றாள். அவள் அழுத சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனைவருமே பயந்து விட்டனர். யார் என்ன சொல்லியும் அழுகை நிறுத்தவில்லை. அப்பத்தா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அண்ணன் விளையாடுகிறான் என்றாள் அப்பத்தா. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. தாத்தா அந்த சமயம் வீட்டிற்குள் வந்தார். என்னாச்சு பாப்பாவுக்கு என்று பதட்டமுடன் கேட்டார். நானும் அண்ணனும் விளையாடிக்கிட்டு இருந்தோம்மா. ஒரு பெரிய பருந்து கருப்பு கலரில் வந்துச்சா, என் மூக்கை கடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு தாத்தா. நிலைமையை புரிந்து கொண்டார் தாத்தா. நான் தெருவில் வந்தப்போ ஒரு பருந்து வந்து என்கிட்ட பேசிச்சு. ஒரு அழகான குட்டி பொண்ணுடைய மூக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாவம், அவள் நல்ல பொண்ணுன்னு சொல்லி மூக்கை என்னிடம் கொடுத்து விட்டு பறந்து போயிடுச்சு. இதோ பத்திரமாக என் பாக்கெட்டில் வைத்திருக்கேன். எங்கே, கண்ணை மூடிக்கோ. பாக்கெட்டிலிருந்து ஏதோ எடுப்பது போல் பாவனை செய்து அவள் முகத்தில் வைத்து அழுத்தினார். ஜெய் ஜம்போலி ஒரு மந்திரம் சொன்னார். ஆஹா, மூக்கு ஒட்டியாச்சே. புவனா கண்ணாடியில் பார்த்தாள். குழந்தையை ஏன் இப்படி ஏமாத்துற என்று செல்லமாக கார்த்திக் கன்னத்தை கிள்ளினார் தாத்தா. ஐயா, மூக்கு வந்துடுச்சே, ஜாலி ஜாலி என்று சொல்லி மீண்டும் ஆனந்தமாக விளையாட துவங்கினார். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.